வந்து ஆஞ்சநேயன் என்று பெயர் படித்து வருகிறேன். என்னுடைய பெயர் ஆஞ்சநேயன். முன் ஒரு நேரத்திலே நானும் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கின்ற நேரத்தில் என் தாய் அஞ்சனா தேவியாகப்பட்டவள், மகனே, உன்னுடைய கண்களுக்கு எங்கெல்லாம் சிகப்பாக தெரிகின்றதோ அது அனைத்தும் நீ உண்ணக்கூடிய உணவு என்று கூறினார்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து மரத்தின் மீது ஏறுவது, மரத்தில் இருக்கும் காய்கனிகளை புசிப்பது, இப்படியா இருக்கின்ற நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் கதிரவனும் ஆகாயத்திலிருந்து இந்த பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நான் மரத்தின் மீது இருந்து பார்க்கின்ற நேரத்தில் என்னுடைய கண்களுக்கு சிகப்பாக தெரிந்தது. அப்போது பார்த்தேன், என்னுடைய தாய் கூறிய வார்த்தை நிறைவுக்கு வந்தது. இந்த எங்கெல்லாம் சிகப்பாக தெரிகின்றதோ அது அனைத்து நீ உண்ணக்கூடிய உணவு என்ற வார்த்தை நிறைவுக்கு வந்தது. நான் மரத்தின் மீது இருந்து ஆகாயத்தை நோக்கி சென்றேன். ஆகாயத்தை நோக்கி சென்று அந்த கதிரவனை என்னுடைய வாயினால் விழுங்கி விட்டேன். கதிரவனை விழுங்கிய காரணத்தால் இந்த உலகமே இருள் சூடி விட்டது. தேவர் மூவர் அனைவரும் பார்த்தார்கள். தேவதன் கருத்தில் இருந்த வஜ்ராயுதத்தால் என்னுடைய மார்பு ஓங்கி அடித்தான். அப்போ இது மூச்சு அடைந்து கீழே சாய்ந்து விட்டேன். என்னுடைய தந்தை பார்த்தார், மகனுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. அதனால் மேருகிரியின் மலையின் பின்புறம் சென்று வளைந்து விட்டார். தேவர் மூவர் அனைவரும் ஓடி வந்து இந்த உலகத்தில் காற்றை வீசவில்லையே என்று எனக்கு மூச்சு தெளிவு செய்தார்கள். அது மட்டுமா, அந்த தேவதன் கருத்திருந்த வஜ்ராயுதத்தால் என் மார்பு ஓங்கி அடித்த போது என்னுடைய மார்பு உடையாத உறுதியாக இருந்த காரணத்தால் எனக்கு மார்புதி என்று சிறப்பு பெயர் பெற்றார். அப்பேற்பட்ட நான் வல்லமை படைத்தவன். இருந்தாலும் சின்ன வானவராயின் போட்டியில் 2வது வாழைப்படையில் காவல் இருக்கின்றேன். வானவராயின் போட்டியில் வன்னி மரம் இருக்கின்றது. அந்த வன்னிய மரத்துக்கோ முதலில் வாழைப்படையில் ஐயனார் காவல் இருந்தார். 2வது வாழைப்படையில் ஆஞ்சநேயனாகப்பட்ட நான் காவல் இருக்கின்றேன். இருந்தாலும் யாரும் இங்கே வன்னி மரத்தை நோக்கி வருகின்றார் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜோடி புறம் என்னிடத்தில் ஏறுமா இளவானே புறம் இடாவிட்டோடி புறம் என்னிடத்தில் நீ பேருமாம் இளவானே. ஆமா, 5வது பட்டியலே 2வது வாய்ப்பு இருக்கு. 6வது வாய்ப்பு நிர்வகிதான் சொல்லுது. உன்னுடைய இயற்கை எனக்கு புல்லே உலகத்துக்கு அதிபதி இருந்தாலும் மனதார மகனே வாழ்க்கை முதலில் வார்த்தை ஒரு மாநில பிரதி என்னை பார்த்து உன்னை நான் மகனே என்று அழைப்பலாம். இந்த இடத்துக்கு நீ வந்ததே தவறு. அப்படி இருக்க உன்னை மகனாக ஏற்று கொள்வலாம். சுவாமி, எந்த ஒரு கடலை பார்த்தாலும் அந்த கடலும் தெரியாது. செல்லும் சிலைகள் எல்லாம் ஒரு தீபம் வெட்டி ஒரு திரையில் காட்டி, அம்மா என்னை வாழ்த்து, என் குடும்பங்களை வாழ்த்து, நான் நலமோடு வாழ வேண்டும் அப்படிதான் வணங்குவாங்க. ஏன் கண்ணெதுக்கு நீ கடலா தெரியுறீங்க? உங்களை என்ன வணங்கணும்? வணங்க மாட்டீங்க.
பாட்டு பாடி. ஏய் ஒண்ணு வாழ்த்து முடியாதா? அச்சி, ஐய், யாரு, யாரு, உன்னை பல்ல, பல்ல. நீ மரியாதை கொடுக்கல, மரியாதை கொடுக்கறது மட்டும் மரியாதை. முடியுமா முடியாது? ஏய், நீ ஒரு மானிட பிறவி. அப்படி இருக்க இந்த இடத்திற்கு வந்தது தவறு என்று தெரிந்தும் என்னிடமே சமர்க்கு வருகின்றாயா? டேய், என்னுடைய வீரத்தை பற்றி உனக்கு தெரியுமாடா? உன் உயிர் மீது ஆசை இருந்தால் என் பாதத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுவிடு. உயிருக்கு நான் அளிக்கின்றேன். ஏய், என் கருத்துல ஆயுதம் இல்லை, உன் கருத்துல கதை உள்ளது. அந்த கதை ஆயுதம் என்ன என்ன செய்யும்? அந்த கதை ஆயுதம் என்ன என்ன செய்யோதாய்? அந்த கதை ஆயுதம் என்னிடத்தில் வந்து இந்த கதாயுதம் என்ன செய்ய என்று கேட்கின்றாய்? டாய், முன் ஒரு நேரத்திலே திரேதா யுகத்திலே ராவண சம்பாரம் முடித்ததே இந்த கதாயுதம் தானா? அப்படி இருக்க ராவண சம்பாரம் நீ பிறந்தது வேதாயுகம். பிறக்கும் பொழுது ஒரு பெட்டகத்திலே நிறுத்தடா. என் பிறகு பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கின்றது? கொஞ்சம் விளையாடி பார்த்தா அது மட்டுமா? அழிய போற விளக்கு சுடர் விட்டு தானா எரியும். அழிய போறவன் பேசுகிறாள். நான் தான் உன் அன்னை ஆதி பராசக்தி பேசுகின்றேன். என்ன தாயே? உன்னுடன் சமர் புரிய வந்திருக்கின்றானே, அவன் யார் தெரியுமா? யார் அவன்? கள்ளிக்காட்டை ஆளக்கூடிய கள்ளிக்காத்தான். எதற்காக தெரியுமா வந்திருக்கின்றான்? என்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நீ காவல் புரிகின்றாயே, அந்த வானவராய கோட்டையில் இருக்கக்கூடிய வன்னிய கருங்காலி மரத்தை எடுக்க வந்திருக்கின்றான். ஆதலால் அவனுக்கு வழிவிடு. அப்படியா? உண்மைதான். உன்னுடைய வார்த்தை கேட்டதால் இந்த வண்டியனுக்கு எந்த கல்வி கட்டாளுக்கு நான் வழிவிடுகின்றேன். ஆகட்டும். ஆச்சடியா உந்தன் பெருமைகள்